வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. டிஎன்பிசி ஆஸ்பெண்ட் ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த குரூப் டூ எக்ஸாமுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 645 வேகன்சி இருந்தது. இப்போ ஒரு 625 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1270 வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் டூ வேகன்சியில் சேர்த்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு நியூஸ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா வந்து வேகன்சி டபுளாக சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ வேகன்சி 50 தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 82 கிட்ட வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு குரூப் டூ வேகன்சி பார்த்தீங்கன்னா 50 தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 82 வந்திருக்கு. ஸோ 32 வேகன்சி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. குரூப் டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 820 ஒரு 900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க மெயின்ஸுக்கு. ஸோ அதனால் ஒரு 32 வேக்கன்சி தான் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த கட் ஆஃபில் ஒரு 1 மார்க் வந்து எல்லாத்துலேயும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இந்த குரூப் டூக்கு வந்து அவங்க வந்து ஆட் பண்ணல வேக்கன்சி. ஸோ அப்போ ஜிடி பார்த்தீங்கன்னா முன்பு பார்த்தீங்கன்னா மென் வந்து 155 கொடுத்துருந்தோம் ஜென்ரல் டேர்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 154 அல்லது 153 வரலாம். 154 அல்லது 153 வரலாம். பிசியை பொறுத்த வரைக்கும் நான் மென்னுக்கு சொல்கிறேன் 152 வரலாம். எம்பிசி பார்த்தீங்கன்னா 149, எஸ்சி பார்த்தீங்கன்னா 147, எஸ்டி பார்த்தீங்கன்னா 144 அல்லது 143 வரலாம். விமனுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மார்க் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அவங்க அறிவிச்சில்ல வேக்கண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் வரும். ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த கட் ஆஃபில் வந்து குரூப் டூ மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகிறது சான்சஸ் இருக்குது. பட் குரூப் டூ ஏ பிலிம்ஸ் குரூப் டூ வரைக்கும் ஒவ்வொரு மார்க் தான் உங்களுக்கு குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு குரூப் டூ ஏ பிலிம்ஸு ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 1270. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 82 வேக்கன்சி, ஏன்னா அவங்களும் வந்து இங்கே வருவாங்க. அவங்கள லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1270 82 பேர் கழிச்சிங்கன்னா 1188. ஸோ 1188 பேர் பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து வேக்கன்சியில் வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து ரேஷியோ நமக்கு 1:10. இது பார்த்தீங்கன்னா 1:12 வரைக்கும் போகலாம். 1:12 வரைக்கும் போச்சுன்னா அங்கே 1188 × 12 போட்டிங்கன்னா 14,256 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து உங்களை வந்து எடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 வரைக்கும் நம்ம வந்து ரேங்க்ல இருந்து தான் எதிர்பார்க்குவாங்க. மெயின்ஸுக்கு வந்து எழுதலாம். இந்த 2A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4லிருந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 2A பொறுத்த வரைக்கும் 4 கொஸ்டின்லேருந்து 5 கொஸ்டின் வரை டிக்ரீஸ் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமானது. இப்போ 150 மென் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 146லேருந்து 145 வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மெயின்ஸுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி பொறுத்து 148 வந்து முன்பு சொல்லியிருந்தோம்.
இப்போ இதுலேருந்து ஒரு 5 மார்க் 143 வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்த மாணவர்கள் கண்டிப்பாக படிக்கலாம். அடுத்து எம்பிசி வந்து 145 சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து 142லேருந்து 140 வரைக்கும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 140 to 135 வரைக்கும் உள்ள எஸ்சி கேண்டிடேட் வந்து மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பார்டர் மார்க் உள்ள மாணவர்களும் படிங்க. ஏன்னா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. ப்ரிம்ஸு கடந்த எக்ஸாம் மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரிலேயே உங்களுக்கு எக்ஸாம் வைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் படிங்க. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 135 ப்ளஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பு இருக்குது, படிக்கலாம். ஸோ அப்போது வேக்கன்சி உங்களுக்கு டபுள் ஆனதுனால கட் ஆஃப் வந்து குரூப் டியை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஆல்ரெடி போட்ட கட் ஆஃப்லேருந்து 5 மார்க் கம்மியாக உள்ள மாணவர்கள் கண்டிப்பாக வந்து படிங்க. மெயின்ஸ் வந்து குரூப் 2 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் வராது, ஒரு மார்க் தான் கம்மியாகும். ஏன்னா அதில் வந்து அதிகமாக ஆட் ஆகலை, வேக்கன்சி ஒரு 30+ தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதனால் குரூப் 2A பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கு ஜிடி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 10 வந்து 145, பிசி பார்த்தீங்கன்னா 143லேருந்து 144 வரைக்கும் உள்ள மாணவர்கள் படிக்கலாம். எம்பிசி பொறுத்த வரைக்கும் 140 to 142, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 140 to 135 உள்ள மாணவர்கள் படிக்கலாம். எஸ்டி கேண்டிடேட்டு 135+ இருந்தாலே நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.